நீங்கள் இசையமைக்கும் போது எப்படியான சூழ்நிலையில் இசையமைப்பீர்கள்? பெரும்பாலும் எனக்கு இயற்கையான சூழ்நிலைகளில் இசையமைப்பதுதான் மிகவும் பிடிக்கும். நான் இன்று கம்போஸ் செய்து என்னுடைய இசையமைப்பில் வெளிவந்திருக்கிற நன்றாக பாப்புலரான சாங்ஸ் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டால் இயற்கையான சூழ்நிலையில் இசையமைப்பதாக தான் இருக்கும். எப்பொழுதோ கம்போஸ் பண்ணியதாக இருக்கும். அதற்கு கம்போஸ் பண்ண வேண்டிய நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த பாடல்கள் தான் இன்று மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் இன்று நான் இசையமைத்துக் கொண்டு வருகிறேன். அமைத்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இசையமைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு உள்ளுணர்ச்சி என்று சொல்வார்கள், அது எங்கே போய் ஆத்மாவை தொடுகிறதோ அந்த இடத்திலிருந்து பீரிட்டு கொண்டு வரும் என்று சொல்வார்கள். உதாரணமாக சொன்னால் கவிக்குயில் என்ற படத்திற்கு இசையமைக்கும் பொழுது ஒரே நாளில் அவ்வளவு பாடல்களுக்கும் இசையமைத்து விட்டேன். ஒரே நாளில் அவர்கள் கதை சொன்ன விதமும் அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்த விதமும் என்னை மிகவும் ஊடுருவியது, என் இதயத்தை ஊடுருவியது, என்னை ஊடுருவியது என்று சொல்ல ஒன்றுவிட்டேன். உடனே அதில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்தது போக வேறு சில பாடல்களுக்கும் அதிலிருந்து சில ஐடியாக்கள் கிடைத்தன, மெட்டுக்கள் பிறந்தன. அப்படி என்றால் ஒரு படத்துக்கு இசையமைப்பதற்கு முன்பு அந்த படத்தின் கதையை பற்றி, கதாபாத்திரத்தை பற்றி, பாடல் இடம்பெறும் சூழ்நிலை பற்றி எல்லாம் விவரமாக கேட்டு அறிந்த பின்னர் தான் நீங்கள் மெட்டமைப்பீர்களா? ஆமாம், அது என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கதை எந்த இடத்தில் பாடல் வருகிறது, எந்த சூழ்நிலையில் பாடல் வருகிறது என்று அறியாமல் பாடல் போட்டு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. வழக்கமாக நமது படங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு காதல் ரேட் வரும், ஒரு அதுல தாலாட்டு வரும், அல்லது ஒரு சோக பாடல் வரும், இவ்வளவுதான் இது இருக்கிறது. இதில் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறது என்று தெரிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம். ஆகவே நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இதிலிருந்து விடை கிடைக்கிறது. மெட்ட அமைக்க வேண்டும் என்று நிர்பந்தமாக மெட்டமைக்க வேண்டி இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் அப்படியான சமயத்தில் கூட நீங்கள் எப்போதாவது மனதில் கிரகித்த மெட்டுக்களை அந்த பாடலுக்கு ஏற்ற விதத்தில் அமைத்து மெட்டமைக்கின்றீர்களா? இல்லை ஏதோ படம் வெளிவர வேண்டும் என்ற அவசரத்தில் ஒரு மெட்டை அமைக்க வேண்டும் என்று நிர்பந்தமாக மெட்டை அமைக்கின்றீர்களா? நான் எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் நெருக்கடியான சூழ்நிலையில் இசையமைத்தால் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன புது விஷயமாவது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த எண்ணம் என் உள்ளத்தில் ஊடுருவி இருப்பதால் இயற்கையாகவே அந்த பாடலில் ஏதாவது ஒரு அம்சம் சிறப்பான அம்சமாக அமைந்து விடுகிறது. எந்த பாடலையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், எந்த பாடலையும் என்னுடைய இசையமைப்பில் எடுத்து பார்க்கலாம், ஒரு சின்ன புது விஷயமாவது வைத்திருப்பேன்.